44 ஒருவருடைய வாகன எண்ணிலையோ ஒரு மொபைல் நம்பர்லையோ வருதுன்னா அவங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறத நீ கேளுன்னுவாங்க. அது மட்டும் விஷயம் இல்லை. அந்த இடத்துல ராகுன்னா விபத்துக்காரகன்னு பேர். ராகுன்னா விபத்து, துர்மரணங்கள், திடீர் மரணங்கள்னு பேர். சும்மா உட்காந்துருந்தவர் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வந்துச்சு, அப்படியே அங்கேயே இறந்துடுறாரு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள். இது திடீர் மரணத்தை கொடுப்போம். ஜாதகருக்கே விபத்து. ராகுனா விபத்து, ராகுனா தூக்கு மாட்டுறது, ராகுனா மருந்து, ராகுனா அந்த வெளிநாடு சம்மந்தப்படும், ராகுனா ஆஸ்துமா விசிங், டிபி கேன்சர். அவங்க பையனுக்கு டிபி அஃபெக்ட் ஆகுது, அவங்க அம்மாவுக்கு டிபி அஃபெக்ட் ஆகுது, அவருக்கே டிபி அஃபெக்ட் ஆகுது, அவர் கூட பிறந்த தம்பிக்கு லைனாக டிபி அஃபெக்ட் ஆகுது. அந்த 44 போது அந்த இடத்துல வடக்கு ஜன்னல் இருக்கான்னு இருக்குன்றாரு. ஆனால் எப்போவுமே அது ஃபுல் டைட் க்ளோஸு. அதுக்கு சோறே அந்த இடத்துல வச்சிடலாம். எப்பவுமே வடக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணி வைக்கணும். வடக்குன்றது வருமானம், வடக்குன்றது காது. எப்பவுமே ஓம் 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை, போடு மேற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திரும்பவும் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுவமலர் கொங்கே தளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் எதிர் நிற்பனே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 44. 44 இந்த எண் 44ன்றது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய மொபைல் நம்பரில் வருது, ஒருவருடைய வண்டி வாகன எண்களில் வருது. அப்படின்னும் போது அந்த இடத்துல இதை ராகுன்னு பாணும். 4ன்றது ராகு, மறுபடியும் 4ன்றது ராகு. ராகுனாலே லெஜண்ட். ராகுவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எல்லா கிரகமும் ராகுவை பார்த்து பயப்படும். ராகு எந்த கிரகத்தையும் பார்த்து பயப்படாது. அப்போ 44 ஒருவருடைய வாகன எண்ணிலையோ ஒரு மொபைல் நம்பர்லையோ வருதுன்னா அவங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறத நீ கேளுன்னுவாங்க. அது மட்டும் விஷயம் இல்லை. அந்த இடத்துல ராகுன்னா விபத்துக்காரகன்னு பேர். ராகுன்னா விபத்து, துர்மரணங்கள், திடீர் மரணங்கள்னு பேர். அப்போ 44 ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மொபைல் நம்பர் ஒரு செட்டாக யூஸ் பண்ணுறாரு. இல்லாட்டி ஒரு நம்பரே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் இருந்துச்சு. ஒருத்தர் ஒரே நல்ல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 9626 444451 9842 444451 லாஸ்ட் அந்த 6 நம்பர் ஒரே மாதிரி இருக்குங்களா, 444451ன்ட்டு அதுக்காக அவர் 9626 444451 9842 444451 யூஸ் பண்ணுறாரு. அந்த குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அது லாஸோ அது என்ன லாபமோ அது யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அப்போது ராகு 4 அப்படின்னாலே ராகு. அப்போ இந்த இடத்துல 4 எத்தனை ராகு? 8 ராகு. அப்படின்னும் போது அவருடைய பாட்டி, நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் நடந்த துர்மரணங்கள் சம்பவங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவருடைய பாட்டி சூசைட் அதாவது தூக்கு மாட்டி இறக்குறாங்க. அவருடைய சித்தப்பா மருந்து குடிச்சு இறக்குறாரு. அவருடைய பெரியப்பா திடீர்னு சும்மா உட்காந்துருந்தவர் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வந்துச்சு, அப்படியே அங்கேயே இறந்துடுறாரு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள். இது திடீர் மரணத்தை கொடுப்போம். ஜாதகருக்கே விபத்து. ஜாதகருக்கே காரில் அவருடைய நண்பர் கூட பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் காரை கொண்டு போயிட்டு ஒரு ரோட்டில் மோதி கார் தலைகளை கவுத்து அவருக்கே விபத்து, போன் ஃப்ராக்சர், அவருக்கே கை உடஞ்சி போச்சு. ஸோ அப்போ ராகுனா விபத்து, ராகுனா தூக்கு மாட்டுறது, ராகுனா மருந்து, ராகுனா அந்த வெளிநாடு சம்மந்தப்படும், ராகுனா ஆஸ்துமா விசிங், டிபி கேன்சர். அவங்க பையனுக்கு டிபி அஃபெக்ட் ஆகுது, அவங்க அம்மாவுக்கு டிபி அஃபெக்ட் ஆகுது, அவருக்கே டிபி அஃபெக்ட் ஆகுது, அவர் கூட பிறந்த தம்பிக்கு லைனாக டிபி அஃபெக்ட் ஆகுது. கொரோனாவில் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. கொரோனா எல்லா பக்கமும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள், ஆஸ்துமா விசிங், டிபி கேன்சர், ஆக்சிடென்டல் டெத்து, சூசைட் டெத்து, காணாமல் போகிறது, வெளிநாடு போகிறது. அந்த ஜாதகரே 2 டைம் 3 டைம் காணாமல் போயிருக்காருன்னா வீட்டை விட்டு ஓடி போகிறது. தலைமறைவாக இருக்குது. தலைமறைவுன்னா கடனுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் சண்டை போட்டுன்னு ஓடி போகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அந்த விஷயத்தில். ஸோ அவர் முதல்ல இந்த 2 நம்பரையும் தூக்கி போடுங்கன்னா, சார் இதெல்லாம் எல்லா பக்கமும் கொடுத்துட்டேன் சார், நிறைய 2-3 கண்ட்ரீஸ்லாம் இந்த நம்பர் கான்டாக்டில் இருக்குது, என் சர்க்கிள் ஃபுல்லாக இதுதான், இது பல வருஷமாக யூஸ் பண்ணுறேன். 100% நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கும் இவங்களுக்கு க்ளோஸான அமைப்பு. வடக்கு ஜன்னல் இருக்கா அப்படின்னா, வடக்கு ஜன்னல் இருக்குது சார். அப்போ வடக்கு பக்கம் ஏதாவது சீட்டை போட்டு மறைச்சிருக்கீங்க? ஆமாம் சார், வடக்கு பக்கம் ஒரு 10 அடி 20 அடிக்கு சீட்டு. அப்போது இதுவும் க்ளோஸான அமைப்பு தான். வடக்கு ஜன்னல் இல்லைன்னா அங்கே போய் நான் வாஸ்து பார்க்குறது பிரயோஜனம் இல்லை. வாஸ்து பார்க்க போனோம்னா வடக்கு ஜன்னல் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே யோசிப்பேன். சார் நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, சொல்கிறத செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம், அதாவது செய்கிறேன்னு சொல்ல மாட்டார், சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்வார். நீங்கள் வடக்கு இந்த இடத்துல ஒரு ஜன்னலை வச்சுட்டு அப்புறமா கூப்பிடுங்க சார், அப்புறமா வரேன் அப்படின்னா. அதே போல் ஒரு டாக்டர் வீடு ஒன்று போயிட்டு வாஸ்து பார்க்குறோம், வடக்கு ஜன்னல் இல்லை.
அப்போவே நான் சொல்லிட்டேன் அந்த டாக்டர் வந்துட்டே இருக்கன்றாரு. அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் முன்னாலே பிஃபோராக ரீச் ஆகிட்டேன். அவங்க அப்பா எல்லாமே இருக்காங்க, அப்பா அம்மா தம்பி எல்லாமே இருக்காங்க. சார் இந்த இடத்துல ஜன்னல் இல்லை, எப்படி நான் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கரெக்டாக அவர் வராரு. அதெல்லாம் விடுங்க, அது எங்கே ஜன்னல் இருக்குது இதில் தான் நான் ரொம்ப நாளாக இருந்துட்டேன், அது இருக்கட்டும், அதை விடுங்க, இது மட்டும் சொல்லுங்கள். நான் அவர் என்ன கேட்குறாரோ அது மட்டும் நம்ம சொல்லணுமா. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது கேட்க மாட்டார் இவர் என்ன சொன்னாலே அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்து ஒரு தீர்வே கிடைக்கல. நான் வந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு வாசலாம் பார்க்க முடியும்னு சொல்லி வந்துட்டேன். நீங்கள் வடக்கு ஜன்னல் வச்சுட்டு கூப்பிடுங்க, இல்லையா இது ஜன்னலுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடவே மாட்டீங்கன்னு சொல்லி வந்தாச்சு. அந்த மாதிரி அந்த 44 போது அந்த இடத்துல வடக்கு ஜன்னல் இருக்கான்னு இருக்குன்றாரு. ஆனால் எப்போவுமே அது வந்து ஃபுல் டைட் க்ளோஸு, அதுக்கு சோரே அந்த இடத்துல வச்சிடலாம். எப்பவுமே வடக்கு ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். வடக்குன்றது வருமானம், வடக்குன்றது வந்து காது. எப்பவுமே கிழக்கு பார்த்து நில்லுங்களேன், சூரியனை பார்த்த மாதிரி நில்லுங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு இடது அந்த வடக்கு பக்கம் என்ன வருது, காது. அப்போ வடக்கு ஜன்னல் இல்லைன்னா ஒன்று காதில் ப்ராப்ளம் வரும். அது காதில் ஏதாவது சவுண்டு வர்றது, காது கேட்காம இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, காதில் நிறைய அழுக்கு சேர்றது, இதெல்லாமே இஷ்யூ தான். இல்லை யார் சொல்கிறதே அவங்க காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. நான் போன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறது ஏதாவது கேட்குறாரு அவர், ஒன்றும் கேட்குறது இல்லைங்க, அவருக்கு என்ன தோணுதோ அதுதான். அப்போ அந்த வடக்கு ஜன்னல்ன்றது, ராகுங்கிறது, 44ங்கிறது இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பெற்றது. அப்போ இந்த இடத்துல அவர் வந்து அந்த எண்ணை மாற்றுங்கன்னு சொல்கிறான். முடியாதுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணி அப்புறம் 6 மாதம் கழித்து அந்த விபத்து இதெல்லாம் சந்தித்து, ஆமாங்க நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது, விபத்து சூசைடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 2-2.5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியிலேருந்து அவர் எல்லா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையிலேருந்து குடும்பத்தில் யார் சொல்கிறது எல்லாமே கேட்குறாரு. அந்த வடக்கு ஷீட் ஆட்டோமேட்டிக்காக எதுக்காகவோ அவர் ஒரு விஷயத்துக்காக பிரிக்கிறாரு, பிரித்ததை அப்படியே விட்டுறாரு. பொருளாதார வளர்ச்சியில் அதுக்கப்புறம் வந்து நான் புதுசாக பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் கேட்டு பைக்கு காருன்னு நல்ல ஒரு வளர்ச்சி அவருக்கு. இப்போ வந்து வீடு ஏதோ கட்டிட்டுருக்காரு, ஒரு 3 ஃப்ளோர் கட்டிட்டுருக்காரு, எல்லாமே ரெண்டல் பர்பஸ் கட்டிட்டுருக்காரு சார். அப்போது ஒரு நம்பர் அப்படின்றது வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து விபத்து அப்படின்ற ஒரு விஷயம் 44ன்ற எண்ணு கொடுக்கும். அப்போ ஒரு பைக் நம்பரில் வந்து 44, இப்போ 44, 32 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா 32 நல்ல நம்பர் தான். ஆனால் 44 தான் இவருக்கு வேலை செய்யும். ஒரு மொபைல் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 10 நம்பர் வந்து 5 செட்டாக பிரிப்போம், 2 நம்பராக பிரிப்போம். அதில் 4 செட்டுமே கரெக்டு, ஒரே ஒரு செட்டு மட்டும் தப்புன்னா அந்த தப்பான செட்டு மட்டும் தான் அந்த இடத்துல வேலை செய்யும். எப்பவுமே இந்த கலியுகம், கலி காலத்தில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அதாவது சொல்லுவாங்க சார், எல்லாம் தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க சார், நான் நேர்மையாக வாழ்கிறேன் சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல கலிகாலத்தில் வந்துட்டு தவறானவர்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது அது ஒரு காலகட்டத்தில் அது மாறும், அது ஒரு விஷயம், அது இருக்கட்டும். ஆனால் இங்கே தவறான எண்கள் மட்டுமே முதல்ல வேலை செய்யும். நல்ல நம்பரெல்லாம் 4 செட்டு இருக்குதே சார், ஒரே ஒரு செட்டு தானே தப்பு, அந்த ஒரு செட்டு தப்பான பலன் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நடந்துட்டுருக்கும். நல்ல பலன்களுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் 44 சொன்னேன். ஏன்னா வந்துட்டு அந்த 44ன்றது ராகுவோட அம்சம். ராகுனாலே விபத்து, ஆஸ்துமாசிங், டிபி, கேன்சர். டிபி இருக்குது, கேன்சர் கூட யாரோ சொன்னாங்க, அவங்க அத்தையோ யாரோ ஒருத்தருக்கு வந்து கேன்சர் இருந்ததாக சொன்னாங்க. அந்த மாதிரி சூசைடல் டெத்து, அத்தையும் இன்னொரு அத்தை வந்து தூக்கு மாட்டியாக இருக்கிறாங்க, பாட்டியும் தூக்கு மாட்டியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அப்போ ராகுன்றது வந்து அந்த இடத்துல வரக்கூடாது. அப்போது சார் 4 வரக்கூடாதா சார் அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ 42ன்றதோ 41ன்றதோ நல்ல நம்பர் தான். அந்த இடத்துல 2 செட்டாக வரக்கூடாது. இப்போ 44ன்றது தவறான எண். ஒரு வண்டி எடுக்கிறீங்க, 41 இருக்குது, 42 நல்ல நம்பர், 45 நல்ல நம்பர், 44ன்னு வந்தால் அது ராகுக்கு சம்மந்தப்படும், விபத்தை கொடுக்கும். அதே போல் 15, 25 இந்த மாதிரியான ஒரு எண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியில் பிறக்கிறவங்க, 7ஆம் தேதி திருமணம் செய்கிறவங்க, இதெல்லாம் பாருங்கள் 7வது மாதத்தில் பிறந்திருக்காங்களா நீங்கள் யோசிங்க. யார் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் வந்து 7ஆம் தேதி பிறந்தாங்க, 7வது மாதத்தில் பிறந்தாங்க, 7ஆம் தேதி திருமணம் வச்சாங்க, அதாவது திருமண வாழ்க்கை அஃபெக்ட் ஆகிருக்கும். பாருங்கள் 7ன்னா கேது, டிவோர்ஸு, திருமண தடங்கள்னு பேர். பார்க்குறதெல்லாம் பொருத்தம் வரல சார், என்ன 7வது மாதமா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 7வது மாதம் 96, 95ன்னு வாங்க, 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலை. ஏன்னா எங்கள் 7வது மாதம். இதில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு சார், அதாவது ஜோதிடர்கிட்ட வரும்பொழுது திருமணத்துக்கு டேட் குறித்து கொடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டு சார் அந்த 7ஆம் தேதி நல்லா இருக்குதா பாருங்கள், இப்போ ஜூலை 7 வருது இல்லைங்களா, 7/7 நல்லா இருக்குதா பாருங்கள், முகூர்த்த நாள் பாருங்கள். அப்போ அவர்களுக்கு ஜாதகத்தை உடனே டக்குன்னு ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அங்கே வந்து சுக்கிரனோட கேது இருக்கிறது, செவ்வாயோட கேது இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு அங்கே இருக்கும். செவ்வாய் போய் 6-8 12 இருக்கிறது, சுக்கிரன் போய் 6-8 12 இருக்கிறது. அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு மனமுறிவு, மகிழ்ச்சி இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கணும்னா அந்த 7ன்றது அவங்க வாயில் வரும். அப்போ 100% வந்துட்டு டேட் குறிக்கிறது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்து குறிக்கணும். ஒரு முகூர்த்த தேதி ஆகட்டும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு சில தேதிகள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 23, ஒரு
23 அந்த 5 வர்ற மாதிரியான 5ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த மாதிரியான 14 இந்த மாதிரியான தேதிகளெல்லாம் வந்து தொழிலுக்கு செட் ஆகாது. அப்போது எல்லா விஷயமே வந்துட்டு இது நீங்கள் எதாவது அனுபவிச்சிருந்தா பாருங்கள். 7ஆம் தேதி 7வது மாதம் 7ஆம் தேதி திருமணம் வச்சது, 7ஆம் தேதி பிறந்தவங்க இதெல்லாமே பாருங்கள். அப்போ இதிலெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல மனமுறிவு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு திருமணத்துக்காக தேதி குறிக்கிறதா, ஒரு தொழிலுக்காக தேதி குறிக்கிறதா இருந்தாலும், ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்கனாலும் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மாற்றம் செய்தால் மாற்றம் உண்டு. அப்போ நம்பரை வந்து அந்த இடத்துல மாற்றுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல 100% வந்து மாற்றம் உண்டு. அதனால் உங்களுடைய மொபைல் நம்பரில் செட்டாக பிரிங்களேன். இப்போ வந்து 984244 இருக்குதுன்னா அந்த செட்டு தான் நம்மளுக்கு வேணும். அதே வந்து இந்த 41 45ன்னு இருந்தால் அதெல்லாம் இல்லை. சார் 2 4 வருது சார், என் நம்பரில் 3 4 வருது சார். இப்போ 98 வந்துச்சு, 42ல் ஒரு 4 வந்துருச்சு, அடுத்து 45ல் ஒரு 4 வந்துச்சு, 4 அதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த 4444 அந்த 4 வந்து செட்டாக வந்தால் தான். ஸோ அதனால் விபத்துகளுக்கு காரணம் 15 44 இந்த மாதிரியான ஒரு எண்கள் எல்லாம் வந்துட்டு விபத்தை கொடுக்கும். ஏதோ நம்மளுக்கு நேரம் சரியில்லை விழுந்துட்டோம் அப்படின்னு எழுந்து போகாமல் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு சில மாற்றங்களை செய்யும்போது, உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து மாற்றங்களை செய்யும்போது ஒரு ஜாதத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டினீங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 100% வந்துட்டு ஒரு விபத்து இல்லாத ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வளமான வாழ்வு வாழ உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே செக் பண்ணிக்கோங்களேன். ஜாதகம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்கணும் சார். ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க, பையன் இறந்துட்டாங்கன்னு வந்து பார்த்து யூஸ் இல்லை. அந்த வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்கும்போது இந்த திசா புத்திக்கு வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விபத்து அப்படின்ற ஒரு விஷயம் வருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ என்னென்ன செய்யலான்றதை ரெமெடி அப்போ பார்க்கணும். அதை விட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாதகத்தை தூக்கிட்டு யூஸ் இல்லை. ஸோ ஓகே, அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் ஆலய தீபம் சேனல் வாயிலாக பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றும் வந்துட்டு கண்மூடித்தனமாக ஏதோ நடந்துச்சுன்னு போகிறத விட்டு ஏன் நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்படின்றத நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.